Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல அரிசியும் பருப்பும் வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே சூப்பரான குர்குரே ஸ்நாக்ஸ் ரெடி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஊற வச்சிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல அரிசியும் பருப்பையும் சேர்த்துறலாங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அடமாவுக்கு அரைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிர வேண்டாம். அரைச்ச மாவை வந்துட்டு இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கடலை மாவு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வந்து கட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாவு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இந்த சாட் மசாலா தாங்க அந்த குர்குரேயுடைய டேஸ்ட் கொடுக்கறது. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப மொத்தமாக, அதாவது கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறப்போ பஜ்ஜி மாதிரி இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக குர்குரே மாதிரி இருக்காது, பஜ்ஜி மாவு மாதிரி வந்துடும். அதனால் தோசை மாவு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த குர்குரே செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த சாஸ் பாட்டில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாங்க. கவர் எடுத்துட்டு அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குர்குரே ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். நான் பாருங்கள், இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை இந்த சாஸ் பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றுறப்பவே உங்களுக்கு இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றி ஃபில் பண்ணியாச்சு. இதை மூடிடலாம். இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு பேனில் வந்து எண்ணெய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சோண்டு மாவு போட்டிங்கன்னா மேலே எலும்பி வரணும். நல்லா எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் போட நம்ம போட்டது குர்குரே எல்லாமே மேலே எலும்பி வருது பாருங்கள். எண்ணெய் வந்து அவ்வளோ சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து எலும்பி வரும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாவே இந்த ஷேப்பில் தாங்க வரும். சாஸ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே நல்லா இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப மொத்தமாகவும் போட்டுற வேண்டாங்க, இந்தளவு வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நல்லா கிறிஸ்பியான குர்குரே ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் இது, அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த குர்குரேயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்றப்போ மேலே லேயர்லேயும் அந்த சாட் மசாலா தூள் இருக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக எல்லா பக்கமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்குரே ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.